குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறது திருமூர்த்திகளின் சேட்ட கணிட்ட முறை என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும். 108வது பாடல் இறைவன் திருமூலருக்கு அருளியது. ஓலக்கம் சூழ்ந்த உலப்பு இலி தேவர்கள் பால்வொத்த மேனி பணிந்து அடியேன் தொழ மாலுக்கும் ஆதி பிரம்மர்க்கும் ஒப்பு நீ ஞாலத்து நம் அடி நல்கிடு என்றானே. ஓலக்கம் அப்படின்னா திருச்சபை, உலப்பிலி தேவர் அப்படின்னா அழிவில்லாத தேவர்கள், ஒப்பு அப்படின்னா ஒப்பாவாய், நம் அடி அப்படின்னா நம் திருவடி பேரு, நல்கிடு அப்படின்னா அளிப்பாயாக, அடி அப்படின்னா அருள். அழிவில்லாத தன்மை பெற்ற தேவர்கள் குழுமி இருக்கும் திருச்சபையில் பால் போல் வெண்ணிறம் கொண்ட பெருமானை நான் வணங்கவும் அவன் நீ திருமாலுக்கும் முதல் தொழிலாகிய படைப்பு செய்யும் நான்முகனுக்கும் ஒப்பாவாய். ஆதலால் மண்ணுலகில் போதகாசிரியனாக இருந்து திருவடி ஞானத்தை அளிப்பாயாக என்று அருள் செய்தான் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 109. சிவபெருமானை அறிவதே பிறவி பயன். வானவர் என்றும் மனிதர் இவர் என்றும் தேன் அமர் கொன்றை சிவன் அருள் அல்லது தான் அமர்ந்து ஓரும் தனி தெய்வம் மற்று இல்லை ஊன் அமர்ந்தோரை உணர்வது தானே. தேன் அமர் கொன்றை அப்படின்னா தேன் பொருந்திய கொன்றை மலர் மாலை, ஊன் அப்படின்னா உடல், அமர்ந்தோரை அப்படின்னா விரும்பியவரை, தேன் நிறைந்த கொன்றை மாலை அணிந்த சிவபெருமான் காத்தருளும் உடம்பு வேறுபாட்டினால் அவர் வானவர் என்றும் மனிதர் என்றும் பெயர் பெறலாயினார்கள். அதுவே அன்றி வேறொரு சிறப்பும் உயிர் வகையால் இல்லை. எல்லாராலும் விரும்பி துணியும் தனி தெய்வம் ஒப்பற்ற சிவபெருமான் ஒருவரே, வேறு இல்லை. உடலை விரும்பி அதில் வாழ்வோர் என சொல்லப்படும் தலைமையுடைய சிவபெருமானை அறிவதே பிறவி பேரு ஆகும் அப்படின்னு சொல்லி இருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 110. பரம்பொருளே மூவராக ஐவராகும் சோதித்த பேரொளி 3 5 என நின்ற ஆதிக்கண் ஆவது அருகிலர் ஆதர்கள் நீதிக்கண் ஈசன் நெடுமால் அயன் என்று வேதித்து அவரை பிதற்றுகின்றாரே. சோதித்த அப்படின்னா ஒளிவிடுகின்ற, 3 5 அப்படின்னா நான்முகன் திருமால் உருத்திரன் என்னும் மூவரும், பிரம்மன் திருமால் உருத்திரன் மகேஸ்வரன் சதாசிவன் என்னும் ஐவரும், பேரொளி பிழம்பான சிவன் நான்முகன் திருமால் உருத்திரன் என்னும் மூவராகவும், நான்முகன் திருமால் உருத்திரன் மகேஸ்வரன் சதாசிவம் ஆகிய ஐவராகவும் விளங்கும் பழைய கோலத்தை அறியாத மூடர்கள் முறைமையாக உருத்திரன் திருமால் நான்முகன் என்று வெவ்வேறாக கருதி எண்ணி அவர்களை பற்றி பேசுகிறார்களே, அவர்கள் பேதமைதான் என்னே அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 111. சிவபெருமானே நான்முகன் முதலிய மூவர் பரத்திலே ஒன்றாய் உள்ளாய் புறம் ஆகி வரத்தினுள் மாயவனாய் அயனாகி தரத்தினுள் தான் பல தன்மையன் ஆகி கரத்தினுள் நின்று கழிவு செய்தானே. பரத்திலே அப்படின்னா மேலான நிலையிலே, உள்ளாகி புறமாகி அப்படின்னா உள்ளும் புறமும் ஆகி, வரத்தினில் அப்படின்னா படைப்பில், தரம் அப்படின்னா முறை, கரத்து அப்படின்னா மறைவு, கழிவு செய்தான் அப்படின்னா அழிவு தொழிலை செய்தான் அப்படின்னு அர்த்தம். மேலான நிலையில் ஒப்பில்லாத சிவமாய் எல்லாவற்றிலும் உள்ளும் புறமுமாய் விருப்பத்தை உண்டாக்குவதில் திருமாலாய் படைத்தலில் நான்முகனாய் தகுதிக்கு ஏற்ப ஒருவனே பல பல தேவராக தான் விளங்காதவாறு மறைவாக உருத்திரனாக விளங்கி சங்கார தொழிலையும் செய்வான் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 112. சிவனே சதாசிவன் தான் ஒரு கூறு சதாசிவன் எம் இறை வான் ஒரு கூறு மருவியும் அங்கு உலான் கோன் ஒரு கூறு உடலுள் நின்று உயிர்க்கின்ற தான் ஒரு கூறு சலமய
சலமயன் ஆமே. கோன் அப்படின்னா பதி, சலமயன் அப்படின்னா தன்மை உடையவன், சலம் அப்படின்னா அசைவும் அப்படின்னு அர்த்தம். சிவபரம் பொருளின் ஒரு கூறான சதாசிவனான எம் தலைவன் வான்கூற்றில் பொருந்தி எல்லா தத்துவங்களிலும் ஊடுருவியும் வேறாகவும் உள்ளான். அப்பெருமானே உடலும் பிராண வடிவாய் உள்ள தலைவன் ஆவான். அவனது மற்றொரு கூறும் பரந்த வடிவாய் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத்துடன் பாயிரம் என்று சொல்லப்படக்கூடிய முன்னுரை பகுதி நிறைவு பெற்றது. இந்த திருமந்திரம் பாடல்களில் பாடல்கள் 9 தந்திரங்களாக பிரித்து சொல்லப்பட்டிருக்குங்க. முதல் பகுதியில 3 தந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. மீண்டும் முதல் தந்திரம் என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பற்றின வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.